ஸோ இதுதான் யூஎஸ்பி ஹப். அதாவது நம்மளோட சிஸ்டத்தில் லேப்டாப்பில் பார்த்தோம்னா 2 யூஎஸ்பி போர்ட் இருக்குது. நம்மள்ட்ட 4 யூஎஸ்பி டிவைசஸ் ஒரே நேரத்தில் கனெக்ட் பண்ணோம்னா இந்த யூஎஸ்பி ஹப்பை யூஸ் பண்ணி மல்டிபிள் டிவைசஸை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தோம்னா டெராபைட்டோட 3.0 யூஎஸ்பி ஹப். ஆனால் இந்த வாட்டி நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண போகிறதில்ல, இந்த மொபைலில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தோம்னா ஆண்ட்ராய்ட் 10ல் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு மொபைல். ஸோ இந்த மொபைலில் தான் நம்ம இந்த யூஎஸ்பி ஹப்பை கனெக்ட் பண்ணி இது சப்போர்ட் பண்ணுதா, எவ்வளோ டிவைசஸ் வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ யூஎஸ்பி ஹப்பில் பார்த்தோம்னா USB-C டைப்பும் இருக்குது, USB-A டைப்பும் இருக்குது. நம்மள்ட்ட இருக்க யூஎஸ்பி ஹப் பார்த்தோம்னா USB-A டைப். ஸோ நம்ம ஃபோன் பார்த்தோம்னா USB-C டைப். ஸோ இதுக்கு நமக்கு பார்த்தோம்னா USB-C to A கன்வெர்ட்டர் வேணும். ஸோ இது பார்த்தோம்னா நம்மளோட லோக்கல் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா நியர்லி 50 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹையர் எண்டாகவும் நிறையா கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆன்லைனில். ஸோ இது பார்த்தோம்னா ஒரு சைடு USB-C டைப் இருக்கும், அனதர் சைடு பார்த்தோம்னா USB-A டைப் இருக்கும். ஸோ இந்த USB ஹப்புமே அதுக்கப்புறம் இந்த USB அடாப்டரும் பார்த்தோம்னா ரெண்டுமே 3.0ல் ரன் ஆகும். ஸோ இப்போ இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி நம்ம USB ஹப்பை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ USB ஹப்பை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஃபோனில் எந்த வித நோட்டிஃபிகேஷனுமே வரல. இன்கேஸ் இதே தான் நம்ம வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்னா டிரைவர் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா டிஃபால்ட்டாக ப்ளூ கலர் லைட் மட்டும் தான் நம்மளோட USB ஹப்பில் எரியுது. ஸோ பவர் பட்டன், அதாவது USB ஹப்புக்கு பவர் கொடுக்கறதுக்கு நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் தெரியுது. ஸோ இப்போ ஒன்ஸ் பவர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட இருக்கிற USB பென்ட்ரைவ் இல்லை USB டிவைஸஸை இதில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் எவ்வளோ டிவைஸ் சப்போர்ட் ஆகுது, இது ஆக்சுவலாக இந்த USB ஹப் ஃபோனில் ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மள்ட்ட 4 டிஃப்ரெண்ட் கம்பெனி பென்ட்ரைவ்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டோஷிபா பென்ட்ரைவ்ஸ் சொல்லணும். ஸோ செகண்ட் பார்த்தோம்னா சாண்டிஸ்கோட 4 GB, அடுத்தது சாண்டிஸ்கோட 16 GB, அதுக்கப்புறம் HPயோட 32 GB. டோட்டலாக 4 பென்ட்ரைவை நம்மளோட மொபைலில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பவர் ஆன் பண்ணி பார்ப்போம் எத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆகுது அப்படின்றத. ஸோ பார்த்தோம்னா லோட் ஆகி ஃபஸ்ட்டு டிவைஸ் வந்துடுச்சு. ஸோ டோஷிபா டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் ட்ரைவ் HP அதாவது செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்தோம்னா 2 பென்ட்ரைவ் அதாவது சப்போர்ட் பண்ணலை. அதாவது HP என்ன சொல்லுதுன்னா இஷ்யூன்னு சொல்லுது. அது ஏன்னு பார்த்தோம்னா HPயோட ஃபார்மேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த மொபைல் பார்த்தோம்னா FAT32 மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது, NTFS ஃபார்மேட் இது சப்போர்ட் பண்ணலை. ஸோ அதனால் அந்த பென்ட்ரைவ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தோம்னா இதில் 2 பென்ட்ரைவ் டிஃபால்ட்டாக காட்டுது. ஒன்று டோஷிபாவோட பென்ட்ரைவ், இன்னொன்று சாண்டிஸ்கோட பென்ட்ரைவ். ஸோ நம்ம இப்போ எகைன் இன்னொரு HPயை கனெக்ட் பண்ணோம்னா பார்த்தோம்னா அதுவும் இதில் லிஸ்ட் ஆகுது. ஸோ டோட்டலாக இதில் ஒரே நேரத்தில் நம்மளால் 4 பென்ட்ரைவ்ஸையுமே பார்க்க முடியுது. ஸோ ஆனால் எல்லாமே பார்த்தோம்னா FAT32 ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த மொபைல் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதே ஆண்ட்ராய்டு 11க்கு மேலே இருந்துச்சுன்னா மேபி NTFS ஃபார்மேட்டும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் ஒரு சில ப்ரீமியம் செக்மெண்ட் மொபைலில் பார்த்தோம்னா NTFS ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணுது. அதாவது சீக்ரெட்டோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை கூட நம்மளால் டிஃபால்ட்டாக கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ ஒன்ஸ் நம்மளோட செட்டிங்ஸில் போய்ட்டு ஸ்டோரேஜை செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ செட்டிங்ஸில் ஸ்டோரேஜ் நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ ஸ்டோரேஜ்குள்ளே போனோம்னா நம்மளோட ஸ்டோரேஜ் டிவைசஸில் கீழே பார்த்தோம்னா வரிசையாக எல்லா பென்ட்ரைவுமே லிஸ்ட் அவுட் ஆகுது. ஆனால் அதோட ஸ்டோரேஜ் சைஸ் மட்டும் காட்டலை. கீழே பார்த்தோம்னா அன்மவுண்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது, ஃபார்மேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதில் நம்மளால் ஒரு பென்ட்ரைவில் இருக்க டேட்டாவை இன்னொரு பென்ட்ரைவுக்கு காப்பி பண்ணுறதுக்கு நமக்கு கம்ப்யூட்டரே இல்லாமல் இந்த மொபைலை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ணலாம். ஸோ ஆனால் டிஃபால்ட்டாக எல்லாமே FAT32 ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அது இந்த மொபைலுக்கு தான். ஸோ வேறு மொபைல் இருந்துச்சுன்னா நம்ம செக் பண்ணி பார்ப்போம் NTFS சப்போர்ட் பண்ணுதா அப்படின்றத. ஸோ இப்போ நம்ம 3 USB போர்ட்டில் பார்த்தோம்னா 3 பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ 4வது USB போர்ட்டில் ஒரு மவுஸை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்றத. ஸோ மவுஸ் டிடெக்ட் ஆகலை எனக்கு தெரிஞ்சு, எந்த வித நோட்டிஃபிகேஷனுமே வரல, மவுஸ் கர்சர் எதுவுமே வரல. ஸோ மேபி மவுஸோட டிரைவர் சப்போர்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ இப்போ நம்ம மொபைலே கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தோம்னா மோட்டரோலா மொபைல். ஸோ இந்த மொபைலை நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம் 4வது போர்ட்டில் ஒர்க் ஆகுதான்றத. பார்த்தோம்னா மொபைல் சார்ஜ் ஏறுது. எந்தவித எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இல்லாமல் ஒரே ஒரு மொபைலை யூஸ் பண்ணி நம்மளால் 4 டிவைஸஸை ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக ரன் பண்ண முடியுது. எந்தவித லேக்குமே இல்லை. ஸோ ஃபோனில் பார்த்தோம்னா சார்ஜ் ஆரம்பிக்குது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜாக எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை ரன் பண்ணி பார்த்துட்டு நம்ம இன்னொரு வீடியோவாக அதை பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளால் இந்த USB ஹப்பை வச்சு நம்ம மொபைலை ஒரு
லெவலுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேறு ஏதாவது டிவைசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுவோன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கேம் பேட் இல்லை கீபோர்டு ஸோ வேறு என்னென்ன டிவைஸ் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் பவர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மவுஸை ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா மவுஸ் டிஃபால்ட்டாக எடுக்கலைன்னா கூட நமக்கு இதே இஷ்யூ இருக்கும். ஸோ மவுஸ் பார்த்தோம்னா டிஃபால்ட்டாகவே எடுக்கலை டைரக்ட் சப்ளைலேயே. ஸோ மேபி மவுஸோட டிரைவர் சப்போர்ட் ஆகாமல் இருக்கலாம், இல்லைன்னா மவுஸோட டாங்கிளில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வேறு மவுஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மவுஸை வச்சுட்டு ஸோ இது பார்த்தோம்னா லெனோவோட இன்னொரு மவுஸ். ஸோ இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் இது எடுக்குதான்றது. ஸோ பவர் ஆன் பண்ணியாச்சு. ஓகே, டாங்கிளை கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, பார்த்தோம்னா இந்த டாங்கிள் நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டாங்கிளில் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ இப்போ இந்த டாங்கிளை எடுத்து நம்மளோட மொபைல் சொருவிருந்த சார்ஜிங் போர்ட்டுக்குள்ள இந்த டாங்கிளை நம்ம சொருவிடுவோம். ஸோ டாங்கிளை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக 4 டிவைஸில் எடுக்குதான்றதையும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிடுவோம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ பவர் ஆன் பண்ணி பார்த்தோம்னா டாங்கிள் சூப்பராக வேலை செய்யுது. மவுஸ், அதாவது நமக்கு மவுஸ் வேலை செய்யுது. 2 பென்ட்ரைவ், அதுக்கப்புறம் மொபைல் சார்ஜ் ஏறுது. ஸோ எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் 4 டிவைஸஸ் நம்மளால் ரன் பண்ண முடியுது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இந்த யூஎஸ்பி ஹப்போட இன்னொரு யூஎஸ்பி ஹப்பை கனெக்ட் பண்ணி டோட்டலாக 8 டிவைஸஸ்க்கு மேலே ரன் பண்ண முடியுதான்றதையும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் மவுஸை யூஸ் பண்ணி நம்மளால் இந்த சிஓசி கேமை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ கேம் பார்த்தோம்னா ரொம்பவே ஸ்மூத்தாக தான் ரன் ஆகுது. ஸோ கேமில் நம்ம மூவ் பண்ணுறதுக்கும் பார்த்தோம்னா இந்த மவுஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு கம்ப்யூட்டரை நம்ம ரன் பண்ணுற மாதிரி தான், ஆனால் டிஸ்பிளே சின்னதாக இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் ஆஃப் கேமுக்கு பார்த்தோம்னா நம்ம நார்மலாக டச் பண்ணுறதுக்கு இந்த மவுஸே போதும். ஸோ இன்கேஸ் நம்மளோட மொபைலில் டச் வேலை செய்யலை, ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் எடுக்கணும்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபைல்ஸை பேக்கப் எடுத்துக்க முடியும், அதாவது செல்ஃபோனை டச் பண்ணாமலே. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.